Hey guys, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவு நேரத்தில் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே உங்களுக்கு முழிப்பு வருதுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன, இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சில சமயங்களில் நம்ம நைட்டு எவ்வளவோ தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம், பட் தூக்கமே வராது. அப்படியும் கஷ்டப்பட்டு புரண்டு படுத்து எப்படியோ தூங்கிடுவோம். பட் ஒரு மணி நேரத்துக்குள்ளெல்லாம் நமக்கு முழிப்பு வந்துடும். அந்த மாதிரி டைமிங்கில் யூனிவர்ஸ் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வருது அப்படின்ட்டு தான் அர்த்தம். பட் இது ரெகுலராக நடந்தா அப்படின்னா தான் இதுக்கான காரணங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் 1 நாள் 2 நாள் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிகாஸ் இது ஆன்மீக சம்மந்தப்பட்டு அதோட கனெக்ஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் சில சமயங்களில் நம்ம சீக்கிரமாக தூங்கிடுவோம். அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு நைட்டு ஒரு 2 o'clock 3 o'clockலாம் முழிப்பு வரும். அந்த மாதிரி 1 or 2 days வந்தால் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. பட் நம்ம ரெகுலராக எழுந்துக்கிறோம் இந்த மாதிரி அப்படின்னா அதுக்கான சில காரணங்கள்லாம் இருக்குது. இந்த 1 or 2 days எழுந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சில வருத்தங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அந்த மாதிரி சில காரணங்களால் சடனாக நமக்கு முழிப்பு வரும். ஒரு கெட்ட கனவு நம்ம எந்திரிப்போம். அது 1 நாள் 2 நாள்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ரெகுலராக நீங்கள் முழிக்கிறோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஒரு நியூஸ் சொல்ல போகுது அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் அதை கிளியராக புரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த 222 333, அதாவது 222 323 444 555 இந்த மாதிரி டைமிங்ஸ்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் சடனாக நமக்கு முழிப்பு வருது அப்படின்னா அதெல்லாம் மிக சக்தி வாய்ந்த நம்பர்ஸ். பிகாஸ் அதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பொதுவாகவே இந்த ஏஞ்சல் நம்பர்ஸில் 222 அப்படின்லாம் பார்க்குறப்போ நமக்கு யூனிவர்ஸ் எதாவது நமக்கு நியூஸ் சொல்ல வருது அப்படின்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி டைமிங்ஸில் நம்ம எழுந்திக்கிறோம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு நியூஸ் சொல்ல போகுது யூனிவர்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். 2 to 5 தொடர்ந்து நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு வைப்ரேஷனல் எனர்ஜி சூழ்ந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். உங்களுக்குள்ளேயும் அந்த எனர்ஜி நிரம்பி இருக்குது. அதனால தான் நம்ம அந்த டைமிங்ஸில் எந்திரிக்கிறோம். இதுக்கு காரணம் நம்மளோட ஆழ் மனசு தான். உங்கள் ஆழ் மனசு தான் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் ஈர்த்து உங்களை அத்தனை மணிக்கு முழிக்க வைக்குது. உங்கள் ஆழ் மனசு டெய்லி உங்களை எழுப்பி விடுதுன்னா அதுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான காரணம் ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாம் பீக்கில் இருக்கப்போ தான் உங்கள் ஆழ் மனசு யூனிவர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களை எழுப்பி விடும். சம்டைம்ஸ் உங்களை ஸ்பிரிச்சுவலான வேலை கொண்டு போகிறதுக்காக கூட இந்த யூனிவர்ஸ் எழுப்பி விடும். அந்த மாதிரி சமயங்களில் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் பண்ண தொடங்கணும். உங்களை தூண்டி விடுது இல்லை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பெண்டிங்கில் ஏதோ இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த விஷயங்களை செய்ய சொல்லுது உங்களை யூனிவர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கலாம். மேபி நம்ம பாடியை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி எழுப்பலாம். நமக்கு மெடிடேஷன் தேவைப்படலாம். ஆனால் நம்ம மெடிடேஷன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் உங்களை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட எழுப்பி விடலாம். அதை நம்ம என்னன்றதை நம்ம தான் தேடணும். உங்களுக்கான விஷயம் ஏதோ ஒன்று முடிக்க முடியாமல் இருக்கலாம். அந்த முடிக்க சொல்லி நம்மளை இந்த யூனிவர்ஸ் அலாட் பண்ணுது. ஸோ இப்படி அடிக்கடி முழிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒர்க்கை நீங்கள் முடிக்காமல் வச்சுருக்கீங்கன்னு தேடி பாருங்கள், அதை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் முழிக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் முழிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பெண்டிங் வச்சுருக்க விஷயங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம முழிக்க மாட்டோம். அதுக்கப்புறமும் நம்ம முழிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் காரணங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதில் வேறு ஏதோ ஒன்று பெண்டிங்கில் இருக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு கூட யூனிவர்ஸ் நம்மளை எழுப்போம். இதுதான் உங்கள் லைஃப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணுறதுக்காகவும் இந்த யூனிவர்ஸ் நம்மளை எழுப்பிவிடும். மேபி உங்கள் ஏம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர் ஆகணும் அப்படின்னு நம்ம இருக்கலாம். நம்ம ஆள் மனசில் நமக்கு தேவையானது நம்ம என்ன வேணால் சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேணால் ஆசைகள் இருக்கலாம். அது உங்கள் ஆழ் மனசு ரொம்ப பதிஞ்சு இருக்கும் ஆழமாக.
நம்ம நம்பிக்கையும் எண்ணமும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி யூனிவர்ஸ் கிட்ட போய் அந்த யூனிவர்ஸ் இது உங்களுக்கானது, நீங்கள் உடனே எந்திரிச்சு வாங்க, உங்களுக்கான வழியை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை எழுப்பிவிடும். அதே மாதிரி இந்த 3 மணிலேருந்து 3:33 மணிக்குள்ளே நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா இது உனக்கான நேரம், நீ உனக்காக யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் உங்களை எச்சரிக்கை பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அமைதியான ஒரு பிளேஸில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி நம்மளோட மூச்சியை கவனித்து நம்ம தியானம் பண்ணணும். உங்கள் மனசில் இருக்க எல்லா எண்ணத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள். இது உங்கள் எண்ணம் தான், அதை எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றத நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் பேட் எண்ணம்லாம் நமக்கு நிறைய வரும், அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமிங்ஸில் முழிக்கிறப்போ எழுந்து தியானம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரமாக இதை செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமிங்ஸில் எழுந்துக்கிறப்போ உங்களுக்கான கோல் ஏமை நோக்கி ஓடுங்க, அது கண்டிப்பாக வெற்றியை பெறுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி எந்த கோல் ஏம் இல்லைனாலும் இந்த யூனிவர்ஸ் உங்களை எழுப்பி விடுதுன்னா, ஸோ அதிகமாக நைட் டைம் முழிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்க்கான கோலை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் உங்களை சொல்லுது, எச்சரிக்கை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டைமிங்ஸில் முழிக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில சமயங்களில் டேஞ்சர் ஜோனில் இருந்து கூட நம்மளை இந்த யூனிவர்ஸ் காப்பாற்றும். அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கூட இந்த யூனிவர்ஸ் நம்மளை எழுப்பி விடும். அந்த மாதிரி நேரத்தில் முழிக்கிறப்போ சடனாக நம்ம ஒரு கெட்ட கனவு கண்டு எழுந்திருப்போம், நம்ம பயந்து எழுந்திரிப்போம், மூஞ்செல்லாம் வேர்த்திருக்கும், படப்படன்னு இருக்கும், ஒரு மாதிரி நமக்கு என்னமோ ஒரு பேட் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக கூட இந்த யூனிவர்ஸ் நம்மளை அலாட் பண்ணோம். அதை காட்டி கொடுத்த யூனிவர்ஸ் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக வழியும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நம்ம மனசுக்குள்ளே நம்ம வச்சிருக்கிற ஆழமான ஆசைகள், நம்பிக்கையும் இன்டென்ஷனும் கூட நம்மளை எழுந்துக்க காரணமாக இருக்கும். நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம ஆழ் மனசில் போய் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி ஸ்ட்ராங்காக அதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து வெளியே கொண்டு வருது. நம்ம மனசுக்குள்ளே நம்ம வச்சிருக்கிற ஆழமான ஆசைகள், நம்பிக்கையும் இன்டென்ஷனும் கூட நம்மளை எழுந்துக்க காரணமாக இருக்கும். நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம ஆழ் மனசில் போய் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி ஸ்ட்ராங்காக அதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து வெளியே கொண்டு வருது. ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நம்ம நம்பிக்கைகளுக்கு ஒரு லிமிட் போட்டு வச்சுருப்போம். என்னால் இவ்வளவு தான் பண்ண முடியும், என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி லிமிட்ஸ் போடக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே நம்ம வச்சிருக்கிற ஆழமான ஆசைகளும் நம்பிக்கையும் இன்டென்ஷனும் கூட நம்மளை எழுந்துக்க காரணமாக இருக்கும். நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம ஆழ் மனசில் போய் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி ஸ்ட்ராங்காக அதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே கொண்டு வருது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக நம்ம நம்பிக்கைக்கு ஒரு லிமிட் போட்டு வச்சுருப்போம். என்னால் இவ்வளோ தான் முடியும், என்னால் இது தான் முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி லிமிட்ஸ் போடக்கூடாது. நைட் டைமில் அதிகமாக முழிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எல்லை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது என்ன அப்படின்றத பாருங்கள். சில சமயங்கள் ஒரு பணம் விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் பற்றின நம்பிக்கையாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நான் பைக் ஓட்டுமா, எனக்கு பைக் ஓட்ட வருமா அப்படின்ற மாதிரி. சில பேர் கார் ஓட்ட வருமா அப்படின்லாம் ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை எனக்கு வராது, ஐயோ எனக்கு பயம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கையை அதுக்குள்ளே விதைச்சி வச்சுருப்போம். அதை அந்த மாதிரி எந்த நம்பிக்கையை நீங்கள் வச்சுருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுங்கள். எனக்கு இது வராது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே போட்டு வச்சுருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பிகாஸ் அதை ரிமூவ் பண்ண சொல்லி தான், இல்லை அது உனக்கு வரும், அது நீ ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட இந்த யூனிவர்ஸ் நமக்கு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக அந்த டைமிங்ஸில் நம்மளை எழுப்பிவிடும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான காரணமும் இருக்குது. இந்த டைம் 2 to 5 அடிக்கடி நீங்கள் முழிக்கிறீங்க அப்படின்னா யாரோ நம்மளை ஆழமாக நினைக்கிறாங்கன்னு கூட அர்த்தம். இல்லைனா உங்களை பற்றி கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கும் அந்த ஃபீல் வரும். உங்களுக்காக ஃபீல் பண்ணலாம், இல்லை ப்ரே பண்ணலாம். இப்படி அடுத்தவங்க நம்மளை பற்றி யோசிக்கிறனால கூட நமக்கு நைட்டு தூக்கம் வராமல் அடிக்கடி நம்ம எழுந்துப்போம். மேபி அவங்க நம்மளை நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்கலாம், அவங்க நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி டைமிங்ஸில். ஸோ அந்த எனர்ஜி நம்மளை ஈர்த்து நம்மளையும் எழுப்பி விடும். இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் நம்மளை யூனிவர்ஸ் இந்த டைமிங்ஸில் 2 to 5
எழுப்பி விடுது. ஏதோ 1-2 நாள் இந்த மாதிரி வந்தால் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி ரெகுலராக 2 மணி, 2:30 மணி, 3 மணி, 3:30 மணி அந்த மாதிரி டைமிங்ஸில் முழிப்பு வந்துக்கிட்டே இருந்தால் யூனிவர்ஸ் தான் நம்மளை வந்து எழுப்புது. அது ஏதோ நமக்கு சொல்ல வருது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமிங்ஸில் எழுந்திரிச்சிங்கன்னா யாரும் பயப்படாமல் தைரியமாக எழுந்துக்கோங்க. இந்த மாதிரி சமயங்களில் சில விஷயங்கள் செய்யுங்க. ஒன்று, மெடிடேஷன் பண்ணுங்கள். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு பிளேஸில் உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை யோசித்து எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. அது கண்டிப்பாக அந்த மாதிரி டைமிங்ஸில் நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். சில பேருக்கு தானாக முழிப்பு வரும். இந்த யூனிவர்ஸ் ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறதுக்காக நம்மளை எழுப்பும். அது மட்டும் இல்லை, நம்மளே முழிச்சு கூட அந்த டைமிங்ஸில் நமக்கு என்ன வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கண்டிப்பாக அதை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த மாதிரி டைமிங்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த டைமிங். யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் சீக்கிரமாக கேட்கும், நமக்கு சீக்கிரமாக கொடுக்கும் நமக்கு தேவையானதை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒரு 4 o'clock எழுந்திருக்க பாருங்கள். எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லை யோகா பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கானது என்னமோ அதை நோக்கி ஓடுங்க. யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க. தினமும் நன்றி சொல்லுங்கள் யூனிவர்ஸுக்கு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி டைமிங்ஸில் முழிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு கோலை உங்களை செட் பண்ண சொல்லுதுன்னு அர்த்தம். அதை செட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கானது ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.